கடை சொல்கிறவங்க எப்படி சுட்டு சாப்பிடலாம். இப்போது மாங்காய் வந்து ஒரு டொக்கு செஞ்சுங்க. இந்த மாங்காய் கொட்டையை வச்சு அப்படியே க்ளீனாக வந்து ஒரு மாங்காய் கொட்டை சுட்டு க்ளீனாக சாப்பிடலாம். அதில் வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. அதனால் மாங்காய் க்ளீனாக வேஸ்ட் பண்ணாதீங்க. மாங்காய் சுட்டு சாப்பிட்லாம், காரகம் செய்யலாம், பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். நல்லா சூடாகட்டுது. இந்த மாங்காய் கொட்டைக்கில் திளிப்பு விட்டுடலாம். நல்லா திளிப்பு விட்டு நல்லா வேக வச்சிடலாம் எல்லாத்தையும். அப்படியே இந்த மாங்காய் திளி நல்லா சூடாகிக்கலாங்க. நல்லா கொட்டை தீயணும். மேலே தீஞ்சா தான் உள்ள பருப்பு நல்லா வேகும். அப்படியே எடுத்து சூப்பராக சாப்பிட்றலாம். அப்படியே வெந்துருச்சு எடுத்து க்ளீனாக ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு க்ளீனாக உரைச்சி சாப்பிட்றலாம். சூப்பர். இந்த பாம்பருப்பில் அவ்வளோ மருத்துவணுங்க. ஓகேவா? மாங்காய் சுட்டாச்சுங்க. அப்படியே பொந்தலாங்க. பொந்து இந்த கொட்டையை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. சூப்பராக வெந்திருக்கும். அப்புறம் அப்படியே கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். மாங்காய் சுட்டாச்சுங்க. இந்த மேலே தோலை வந்து க்ளீனாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. சூப்பர் ஹெல்த்தி பாருங்கள். அவ்வளோதாங்க. அப்படியே சாப்பிடுங்க. சூப்பராக சூடாக இருக்குது. சூடு ஆறணுன்னு நம்ம க்ளீனாக சாப்பிட்லாம். அதிகமான மருத்துவம் இந்த மாங்கொட்டையில் அதிகமான மருத்துவம் இருக்குது. எப்போயும் இந்த மாங்கொட்டையை வேஸ்ட் பண்ணாதீங்க. உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த கொட்டையில் நிறைஞ்சிருக்காங்க. அடிக்கடி சாப்பிடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கலாம். ஓகே. கொட்டை தீஞ்சிச்சு வெந்துட்டு இருந்தால் பார்த்து கொட்டையை உரிச்சா அப்படியே சாப்பிட்டா கொட்டை வேகவே இல்லை. சரி, அப்படியே இந்த பருப்பை மட்டும் தனியாக அப்படியே நம்ம தனியாக சுட்டுடலாம்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டுருக்கேன். இப்போ க்ளீனாக சுட்டுருவோம். அப்படியே நல்லா சுட்டுட்டு இந்த கொட்டையை நல்லா ஒரு கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே பாதி வெந்திருக்கு, கொஞ்சம் பாதி தான் வேகாமல் இருக்குது. இந்த கொட்டையை அப்படியே திருப்பி விட்டே இருங்க. திருப்பி விட்டுன்னா வெந்துடும். அப்படியே க்ளீனாக கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க. மாங்காய் க்ளீனாக சுட்டாச்சுங்க. இப்போ அப்படியே இதை சாப்பிடலாம். இந்த மேலே கறியெல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் கழுவிடலாங்க. கழுவிட்டு அப்படியே சாப்பிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 மாங்காய் சாப்பிட கூட போதுங்க. லூஸ் பர்சன் ஆகுது. அப்படியே நின்றோம். மாத்திரை மருந்தே நமக்கு தேவை இருக்காது. ஒரு 2 கொட்டை 3 கொட்டை பச்சை சாப்பிட்டாலும் சரி, சுட்டு சாப்பிட்டாலும் சரி, லூஸ் மோஸ்ட் ஆகும்போது சாப்பிட்டிங்கன்னா அப்படியே நின்று போயிடுங்க. அவ்வளோ மருத்துவம் இருக்குது. இது மருத்துவம்னு சொல்லணும்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதுங்க க்ளீனாக வெந்திருக்கு. அப்படியே இதை கழுவிட்டு அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்ட். ஆனால் கொஞ்சம் லைட்டாக கஷ்டம் இருக்க தான் செய்யும். அது உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு மாங்கொட்டை மாம்பருப்பு. ஓகேங்களா? ஓகே பஸ். இந்த மாம்பருப்பில் பார்த்திங்கன்னா காய வச்ச மாம்பருப்பில் என்ன நன்மை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். உலர வைக்கப்பட்ட மாங்கொட்டையில் பருப்பு தூளை உட்கொள்வதால் உடலில் கொழுப்பின் அளவு சீராக இருக்கும். மோசமான கொலஸ்ட்ராலை அளவையும் குறைக்கக்கூடியது. உடலில் நல்ல கொழுப்பின் அளவை நாளாகவே அதிகரிக்க வைத்துவிடும். இது தவிர இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தவும் துணை புரிகிறது. மாங்கொட்டையில் இருக்கும் நன்மைகள். மாங்கொட்டைகளில் செரிமானத்தை அதிகரிக்கும். பினோலிக் கலவைகள் நிறைந்துள்ள செரிமான கோளாறு அசிடிட்டி பிரச்சனையால் வதிப்படுவர்கள் மாங்கொட்டை பருப்பை வெயிலில் உலர்த்தி தூளாக்கி உட்கொள்வதால் அதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் செரிமான திறனை மேம்படுத்தக்கூடியவை. அது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகிறது. மாங்கொட்டையில் இருக்கும் நன்மைகள். மாம்பழத்தை சாப்பிடுவர் பழத்தை மட்டும் சாப்பிட்டுவிட்டு அதன் கொட்டையை குப்பையில் தொட்டியில் வீசுவார்கள். இல்லை, மண்ணில் புதைத்து மரமாக வளர்ப்பார்கள். ஆனால் மாங்கொட்டையில் அவ்வளவு சத்துக்கள் இருக்கின்றன. அதில் வைட்டமின் ஆன்டிஆக்சிடன்ட்கள் அதிகம் இருக்கின்றன. மாங்கொட்டைகளில் செரிமானத்தை அதிகரிக்கும் ஃப்ளோனாலில் கலைகள் நிறைந்துள்ளது. செரிமான கோளாறு அசிடிட்டி பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் மாங்கொட்டை பருப்பை வெயிலில் உலர்த்தி தூளாக்கி உட்கொள்வதால் அதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் செரிமான பிரச்சனையை தீர்க்கிறது.
இந்த மாங்கொட்டையை வந்து சாப்பிட்டு அப்படியே க்ளீனாக அதை கழுவிட்டு எல்லாம் காய வச்சு வச்சுக்கோங்க. அந்த பருப்பு வேணும்போது அந்த பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ கூட மாங்காய் சாப்பிட்டோம், கொட்டையை வச்சுருக்கோம். அதனால் இது வந்து மாங்காய் பருப்பு. இது வந்து மாங்கொட்டையை எடுத்து க்ளீனாக கட் பண்ணி நல்லா க்ளீனாக வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு காரக்குழம்பு செய்யலாம். பல விதமான ரெசிபிகள் செய்யுது. பவுடராக்கி எடுத்து வச்சிங்கன்னா இது வந்து பவுடராக்கிட்டு ஒரு காரக்குழம்பு செய்யலாம், பொரியல், கூட்டு, பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். அந்த கொட்டையை அப்படியே வந்து நல்லா தூளாக்கிட்டு க்ளீனாக வந்து மோரில் போட்டு இல்லை தண்ணியில் போட்டு வெந்நீர் போட்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூனு தேன் எடுத்துங்க, தேனில் போட்டு சாப்பிட்லாம். அப்படி பல விதமான நோய்க்கு வந்து இந்த உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு அத்தனையும் வெளியே கொண்டு வந்துருங்க. உடம்பு ஆரோக்கியமான பல பிரச்சனை தெரியக்கூடியது மாங்கொட்டையிலேருந்து அவ்வளோ நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால் இந்த மாங்கொட்டையை வந்து வீசாதீங்க, எடுத்து காய வைங்க. காய வச்சு நான் காய வச்சு வச்சுருக்கேன். நம்ம எப்போ வேணாலும் இதை உடச்சி இந்த பருப்பு எடுத்துடலாம். பருப்பு எடுத்துகிட்டு இந்த மாங்கொட்டையை வந்து அப்படியே சுட்டு சாப்பிட்லாம். அப்படியே சுட்டு க்ளீனாக சாப்பிட்லாம். இது வந்து பச்சை கொடையை கட் பண்ணிட்டு க்ளீனாக வந்து இந்த நெய் போட்டு வறுத்துட்டு ஒரு ரெசிபி செய்யலாம். இது பல விதமான ரெசிபிகள் செய்யுது. மாங்கொட்டையில் வந்து தூக்கி போகிற மாங்கொட்டையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த பூச்சி கூட பாருங்கள், நேராக மாம்பழத்தெல்லாம் சாப்பிட நேராக தொலை போட்டு கொட்டை உள்ள போய்ட்டு இந்த கொட்டை உள்ள கொட்டை தான் சாப்பிடும். அதில் இருக்கிற சத்து அதிகமான சத்துன்னு இந்த பூச்சி கூட அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் மாம்பழம் சாப்பிட்டு இந்த கொட்டையை வந்து சேகரித்து வைங்க. நட்டால் மரமாகும். இல்லைன்னா அந்த கொட்டை உள்ள பருப்பு எடுத்து வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து நல்லா பொடியாக்கிட்டு அடிக்கடி ஒரு காரக்குழம்பு செய்யலாம். சூப்பர் ரெசிபிகளும் நிறைய செய்யலாங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி சுடும்போது இந்த கொட்டை தூளை வந்து என்ன பண்ணலாம், ஒரு 2 ஸ்பூன் போட்டு அது கூட சப்பாத்தி கூட கலந்துட்டு சாப்பிட்லாம். அப்படி பல ரெசிபி செய்யலாம். இது வந்து வைட்டமின் அதிகமாக சத்து அதிகமாக இருக்குது. சாப்பிடும்போது உடம்பு எப்பயும் ஆரோக்கியமாக கெட்ட குப்பை க்ளீனாக வெளியே வந்து பல பிரச்சனை இருக்கக்கூடியதுனால மாங்கொட்டையை அடிக்கடி சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே பஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கொஞ்சம் நாளாகவே இப்போ ஒரு வாரமாகவே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா அது ஒரு 10 பேரில் 15 பேருக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. அது மேலே கொஞ்சம் சுமாராக ஓடிட்டு தான் இருக்கும். இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக ஓடிட்டு கொஞ்சம் வீடியோ எல்லாம் பாருங்கள், லைக் போடுங்க. ஓகே வாஸ், என்ன தெரியல. இப்போ ஒரு வாரமாகவே ஒரு வீடியோ போட்டோம்னா 10 பேர் இல்லை 15 பேர், அதுக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டாங்க. அது என்னென்னு காரணம் தெரிஞ்சுக்க முடியலனால எல்லோரும் வீடியோ பாருங்கள். ஓகே, ஷேர் பண்ணுங்கள் ஜி. அனைவருக்கும் வணக்கம். இது பச்சை கொட்டையாக இருந்தாலும் அப்படியே நம்ம அப்படியே சுட்டு சாப்பிட்லாம். சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். ஓகேங்களா?